Good morning everyone. 5th standard session English speech. Ilayothiran. Respect teachers and my dear friends, a warm welcome to you all today. Today I want to talk about Ilayothiran, which means a great skills for our youth. Elder people are full of fresh ideas and strong energy for the future. Hidden talents in sports, art, science, and technology can change our world for the better. But we make this real. We must work hard and learn new things, practice every day. Thank you. என் பெயர் ஐஸ்வரன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று ஔவையார் கூறியுள்ளார். இந்த அழகான பொன்மொழியை மனதில் வைத்து மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் என் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்துக்கோ. வேறு போட்டிகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் நல்ல திறமைகளை வெளியே கொண்டு வருவதுதான் உண்மையான திறன். இங்கு கூடியிருக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியருக்கும் மாண்புமிகு தலைமை ஆசிரியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சார்பேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது இளையத்திறன் பற்றி பேசப் போகிறேன். உழைப்பை உயிராக்கி உலகத்தை உணதாக்கி, சிந்தனை தெளிவாக்கி நாட்டை வளமை, புத்தகம் பிடித்த கைகள் பூமிக்கு பெருமை, பண்புடன் வாழும் இலங்கன் பூமியை ஆளும் நாள் வரும். இளமை என்பது வயதல்ல, விழித்தரும் வல்லமை. திறமை என்பது பரிசல்ல, தினமும் மறக்கும் பயிற்சி. உழைப்பை உயிராக்கி உலகத்தை உணதாக்கி. நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியருக்கும் மாண்புமிகு தலைமை ஆசிரியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சார்பேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது இளையத்திறன் பற்றி பேசப் போகிறேன். உழைப்பை உயிராக்கி உலகத்தை உணதாக்கி, சிந்தனை தெளிவாக்கி நாட்டை வளமை, புத்தகம் பிடித்த கைகள் பூமிக்கு பெருமை, பண்புடன் வாழும் இலங்கன் பூமியை ஆளும் நாள் வரும். இளமை என்பது வயதல்ல, விழித்தரும் வல்லமை. திறமை என்பது பரிசல்ல, தினமும் மறக்கும் பயிற்சி. உழைப்பை உயிராக்கி உலகத்தை உணதாக்கி. நன்றி, வணக்கம். ஓடும் பிள்ளை
கேள்வி, கலைத்திருவிழா பேசு போட்டி, இளையோரின் திறனை, இந்தியாவின் எதிர்காலம் எனலாம். அத்தகைய இளையோர் திறனை பற்றி நான் பேச வந்துள்ளேன். திறன் என்பது பிறப்பால் வருவதில்லை, முயற்சியால் வருவது. படிப்பு மட்டுமே திறன் என்று விளையாட்டு, தொழில், நவீன தொழில்நுட்பம், கலைத்திறன், படைப்பாற்றல், தலைமை பண்பு போன்ற அனைத்துமே திறன்கள் தான். தூக்கத்தில் வருவதெல்லாம் கனவு, நன்மை தூங்க விடாமல் செய்வது என்ற அப்துல் கலாம் ஐயாவின் கூற்றுப்படி இளைஞர்கள் தங்களிடம் உள்ள திறனை அடையாளம் கண்டு குறிக்கோளை மேம்படுத்த வேண்டும். அடையாளம் கண்டு குறிக்கோளை மேம்படுத்த வேண்டும். கணினி, செயற்கை நுண்ணறிவு இவை அனைத்தும் நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நேரம் தவறாமையை பின்பற்ற வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். மூத்தோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். நன்றி.